நேரத்திலே இந்த பாடசாலையிலே கற்பித்து பின்னர் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திலே பகுதி தலைவராக கடமையாற்றிய எல்லோராலும் அறியப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த எம்பி நடராஜா சார் அவர்களிடம் இந்த பாடசாலையினுடைய வரலாறு தொடர்பாகவும் அவருடைய கற்பித்த காலத்தில் பாடசாலை எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாகவும் கேட்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினுடைய பிரகாசியன் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலை இந்து போட்ட ராசரட்னம் அவர்களுடைய இதன் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து இன்று வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பாடசாலை வவுனியா சைவ பிரகாச வித்தியாசாலை என்று அழைக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கற்கக்கூடியதாக ஆப்போத்தா சாதாரண வரையிலான வகுப்புகள் நடைபெற்றன. அதனை தொடர்ந்து 1993 ஆண்டிலே வவுனியா மாவட்டத்தில் ஒரு பெண்கள் பாடசாலை தனித்துவமாக இயங்க வேண்டும் என்று அன்றைய ராஜாங்க அமைச்சராக இருந்த ராஜமனோகரி புலேந்திரன் அவர்கள் இந்த பாடசாலையை வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி என மாற்றி அன்று தொடங்கி இது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நான் வவுனியா இந்த பாடசாலையிலே கற்று பின்னர் வவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்திலே காப்போசா உயர்தர வகுப்பை கற்று பின்னர் வவுனியா மகாவித்தியாலயத்திலும் அதனை தொடர்ந்து பல்வேறு பாடசாலைகளிலும் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றிய போது இந்த பாடசாலையினுடைய பரிணாம வளர்ச்சியினை பல்வேறு கட்டங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி பரீட்சை பெறுபவர்களிலும் சரி, இணை பாட விதானங்களிலும் சரி மிக சிறந்த முறையில் அவை வடிவமைக்கப்பட்டு அதற்கு அதிபராக இருந்தவர்கள் திருமதி நாவண்ணா மாரிகவாசம் அவர்கள், அதனை தொடர்ந்து செல்வி உமா அவர்கள், அதனை தொடர்ந்து எமது பல்வேறுபட்ட அதிபர்கள் இருந்தார்கள். கமலேஸ்வரி அவர்கள் இருந்தார்கள். தற்போது இன்றைய அதிபராக திருமதி சத்யாதேவி நந்தசேன அவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே நடத்தியிருக்கின்றார். சென்ற வருடத்தும் தொடங்கி வவுனியாவினுடைய சைவ பிரகாச வித்தியாசாலை என்று இருந்த பழைய மாணவர்களும் இதில் இணைந்து இந்த பிரகாசியன் என்ற தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே கற்று வெளியேறிய பழைய மாணவர்களும் நாங்களும் இணைந்த வகையிலே மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நடைபவனி மிகவும் சிறப்பாக நடைபெற்று இந்த நிகழ்வு சிறந்த முறையில் நடைபெற வேண்டும் என இறைவனை பிரார்த்திக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. தற்போது பிரகாச பாடசாலையுடைய பிரகாசியன்ஸ் நடைபயணம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வகையிலே அதிபரிடம் சில கருத்துக்களை இந்த நடைபயணம் தொடர்பாக கேட்டறிந்து கொள்வோம். மிக சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம். எங்களுடைய பாடசாலை மகளிர் கல்லூரி பெண்கள் பாடசாலையாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லா விதத்திலுமே சாதனை படைத்துள்ளோம் என்பதை நிரூபிக்கும் ஒரு நாளாக இது அமைகின்றது. இந்த பாடசாலையினுடைய நீண்ட காலமாக அதிபராக இருந்து பின்னர் கல்வித்துறையிலே ஒரு பணிப்பாளராக இருந்தவர் தற்போது ஈடுபட்டிருக்கின்றார். அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மிகவும் ஒரு சந்தோஷமான நாள். இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இப்ப சென்ற வருடத்தில் இருந்துதான் இந்த பழைய மாணவ சங்கம் உயிர்ப்புடன் தொழிற்படுகின்றது. அது தொடர்ந்து அதை வெற்றி நடை போடுவதற்கு நாங்கள் சகலரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஒரு மரம் வளர்வதற்கு நாங்கள் எவ்வளவு அக்கறை செலுத்துகின்றோமோ அதே போன்று இந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கமும் வளர்ந்து விருட்சமாவதற்கு எங்களை சப்போர்ட்டை வழங்க வேண்டும் என்று அனைவரையும் சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியினுடைய பிரகாசியன்ஸ் நாள் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக வவுனியாவிலே ஆரம்பகால பாடசாலைகளில் ஒன்றாக காணப்பட்ட சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியானது ஆரம்ப காலங்களில் சைவ பாடசாலை என்று அழைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கலவன் பாடசாலையாக ஆரம்ப காலங்களில் இருந்தது. அந்த அடிப்படையில் பாடசாலையாக இருந்த காலத்திலே ஆண்கள் பெண்கள் என பலரும் பல்வேறு
பல்வேறு வகுப்புகளில் கற்றுக்கொண்டிருந்த காலங்களில் பின்னரான காலப்பகுதியில் அது பெண்கள் பாடசாலையாக மாற்றப்பட்டு முழுமையான பெண்கள் பாடசாலையாக இந்த உயர்தர பாடசாலை வரையும் உயர்தர பாடங்கள் வரையும் மிகச்சிறந்த பெறுபேறுகளை பெறுகின்ற பாடசாலையாக வவுனியா சைவ பிரகாசா மகளிர் கல்லூரி இன்று திகழ்ந்து வருகின்றது. குறிப்பாக மருத்துவ பீடம் உட்பட பல்வேறு துறைகளுக்கும் இன்று சைவ பிரகாச மகளிர் கல்லூரியிலிருந்து மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றமை ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வகையில் நாங்கள் தற்போது சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியினுடைய இடைக்கால நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற குறிப்பாக பலருக்கும் அறியப்படுகின்ற ஒருவர் இன்று சைவ பிரகாசா பாடசாலையினுடைய இடைக்கால தலைவராக இருக்கின்றார். அவரிடம் இந்த பாடசாலை தொடர்பாக கேட்டறிந்தோம். வணக்கம் சார். 2026ஆம் ஆண்டுக்கான ஒன்று கூடலும் நடைபெறும் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே இதை பாடசாலையிலே மகிழ்ச்சி கடலிலே மாணவர்கள் பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் தமிழ் இது ஒரு அரைவாசி கட்டத்தை அடைகின்ற பொழுது நான் திரும்பவும் பேசுகிறேன். இந்த வகையிலே பாடசாலையினுடைய பல மாணவிகள் தற்போது பல்வேறு துறைகளிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் நாங்கள் இந்த பாடசாலையினுடைய அவர்களுடைய பாடசாலையினுடைய பெருமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொள்வோம். உண்மையிலேயே இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின்பு எங்களுடைய நண்பர்களை சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய நண்பர்களுடன் கலந்து குதூகலமாக இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கல்லூரி தாயை சந்தித்ததில் எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களுக்கும் அந்த சங்கத்துக்கும் நாங்கள் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.